வணக்கம் மக்களே. ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாகவே சோனிக்கிட்டேருந்து ஒரு கேமரா வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோனி இப்போ ஃபைனலாக அந்த கேமராவை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன கேமரானா சோனி A74. இந்த கேமராவில் அப்படி என்ன இருக்குது, எதுக்காக இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ஹைப்ரிட் கேமரா. அதாவது இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சோனியோட கேமரா லைனப்பை பற்றி ஷார்ட்டாக சொல்கிறேன். சோனிக்கிட்ட வந்து A7S சீரிஸ்னு ஒரு சீரிஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வீடியோகிராஃபிக்கான கேமரா. அது மட்டும் இல்லாமல் சோனி A7R சீரிஸ்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபோட்டோகிராஃபிக்கான கேமரா. பட் இந்த A7 சீரிஸ் தான் ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் வீடியோகிராஃபி ரெண்டுமே பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஹைப்ரிடான கேமரா. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சோனி A73 வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. அது செம்ம சக்ஸஸராக போச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் இப்போ தான் 3 வருஷம் கழிச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா, இந்த கேமராவில் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நல்லா இருக்கா, ப்ரைஸ் எவ்வளோ, மார்க்கெட்டில் இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது கேமரா இருக்கான்ட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்சார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா 33 மெகா பிக்சலுக்கான BSI CMOS சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது சென்சார். ஸோ 33 மெகா பிக்சல் ரொம்பவே சூப்பரான விஷயந்தான். ஏன்னா இப்போ ஒரு 12 மெகா பிக்சலோ 20 மெகா பிக்சலோ இருந்தால் ஃபோட்டோகிராஃபிக்கு அந்தளவுக்கு பார்த்தாது ஜூம் பண்ணி கிராப் பண்ணும்போது டீட்டெயில் வந்து லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பட் 33 மெகா பிக்சல்ன்றது ரொம்பவே ஸ்வீட்டான ஸ்பாட். எவ்வளோ தான் ஜூம் பண்ணி கிராப் பண்ணாலும் குவாலிட்டி லாஸ் ஆகாமல் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் பயான்ஸ் XR ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? சோனியோட ஃப்ளாக்ஷிப் கேமராவான ஆல்ஃபா 1ல் இருக்க சேம் ப்ராசஸர் தான் இந்த கேமராவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த கேமராவில் இருக்கிற மாதிரியே ஒயிட் பேலன்ஸ், டைனாமிக் ரேஞ்சு, ப்ராசஸிங் பவர் இதில் இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பரான விஷயம் தானே. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த கேமராவில் ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இப்போ A73ல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் அப் ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஸோ இதில் ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணிக்கிறதுனால ஒரு ஆளாகவே இந்த கேமராவை நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்னாலும் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல விஷயம் அது. அது மட்டும் இல்லாமல் 3 இன்ச்சுக்கான அந்த ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. TFT LCD பேனல் தான். வியூ ஃபைண்டருமே பார்த்தீங்கன்னா 369 மில்லியன் டாட் எலக்ட்ரிக் வியூ ஃபைண்டர் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். வியூ ஃபைண்டர் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபோட்டோகிராஃபின்னு வர்றப்ப இதில் கண்டினியூஸாக 10 FPSல உங்களால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ 10 FPSன்றதே நிறைய பேருக்கு போதுமானது தான். இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், பட் 10 FPS போதுமானதான். அது மட்டும் இல்லாமல் 5 ஆக்சிஸ் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கனால ஷேக் இல்லாமல் உங்களால் வீடியோஸோ ஃபோட்டோஸோ ஈஸியாகவே எடுத்துக்க முடியும். 15+ டாப் டைனாமிக் ரேஞ்ச் இருக்கிறனால ஒயிட் பேலன்ஸு, டைனாமிக் ரேஞ்சு, அந்த நேச்சுரலான பொக்கா எஃபெக்ட்டுக்கு வந்து இந்த கேமராவில் பஞ்சமே இல்லை. அதுவும் இல்லாமல் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோனி கேனனில் மிரர்லெஸில் ஆட்டோ ஃபோக்கஸ் தெறிக்க விட்டுட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆட்டோ ஃபோக்கஸ், அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ், அது கூடவே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கும் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கேமரா வச்சு ஈஸியாகவே அனிமல்ஸையும் ஷூட் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ இது வந்து ஒரு மிரர்லெஸ் ஃபுல் ஃப்ரேம் கேமரா. சோனியும் சரி கேனனும் சரி அவங்களோட மிரர்லெஸ் ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் எந்த ஒரு குறையுமே வைக்க மாட்டாங்க. ஃபோட்டோகிராஃபின்னு வர்றப்ப எல்லாத்தையுமே ஃபோட்டோகிராஃபியில் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுத்துறாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கு அவங்களோட ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ இந்த கேமராவில் வீடியோகிராஃபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேமரா வச்சு உங்களால் மேக்ஸிமமாக 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். A7S3 மாதிரி 4K 120 FPSலாம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த 4K 60 FPSையும் அவங்க ஃபுல் ஃப்ரேம் கொடுக்கல. நீங்கள் 4K 60ல் ஷூட் பண்ணும்போது இந்த ஃபுல் ஃப்ரேம் சென்சார் வந்து சூப்பர் 35ஆக மாறிடும். ஸோ 1.5 டைம்ஸ் வந்து கிராப் இருக்கும். இது ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா நம்ம ஃபுல் ஃப்ரேம் கேமரா, ஃபுல் ஃப்ரேம் லென்ஸுன்னு வாங்கிட்டு ஷூட் பண்ணும்போது 4K 60ல் கிராப் ஆகும்னு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்கவே முடியாது, அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு. பட் 4K 30ல் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா செம்மையான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு 7K வீடியோவை ஓவர் சாம்பிளிங் பண்ணி தான் 4K 30 FPSல கொடுக்கும். ஸோ 7K வீடியோ ஓவர் சாம்பிளிங் பண்ணும்போது நம்ம நார்மலாக எதிர்பார்க்குற 4K 30 FPS வீடியோ குவாலிட்டியை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் 4K 30 FPSல ஷூட் பண்ணும்போது. 1080pல 120 FPS வரைக்கும் சான்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கமான சோனியோட சினிமா லைனப்பில் இருக்கிற s-cinetone, S-Log3ன்ற எல்லா ஃபீச்சருமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 4K 60 FPSல ஷூட் பண்ணால் கூட உங்களால் 10 பிட்டில் 4:2 கம்ப்ரெஷனில் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு கலர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோகிராஃபிலுமே ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க என்ன கேட்டால். பட் இந்த அளவுக்கு 4:2 10 பிட்டில் ஷூட் பண்ணும்போது ஃபைல் சைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக போகும். அது ஷூட் பண்ணுற அளவுக்கு கார்ட்ஸ் வந்து வேணும் இல்லையா? ஸோ இதில் 2 கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் பார்த்தீங்கன்னா UHS 2 SD கார்டு ஸ்லாட்டு, இன்னொன்றில் CF Express Type A கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு உங்களால் ஈஸியாகவே 4K 60
கண்டினியூஸாக எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் நல்லாவே ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோகிராஃபின்னு வரப்போ எனக்கு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபோக்கஸில் இருக்கிறது மட்டும் க்ரீன் கலர்லேயும் மற்ற எல்லாமே ப்ளூ கலரில் தெரியும்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்க யூடியூபர்ஸ் இந்த கேமரா போச்சு. அந்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்சம்ஷன் தான் இருந்துச்சு. மேபி அப்டேட்டில் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரீத்திங் காம்பன்சேஷன் இல்லாமல் இந்த கேமராவில் ஷூட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லேயே இருக்கும்போது ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் மூவ் ஆச்சுன்னா லைட்டாக கேமரா நகர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது சினிமா கேமராவில் வராது, பட் இந்த மாதிரி மிரர்லெஸ் பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவில் வரும். இப்போ அதுவும் இல்லாமல் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ வீடியோக்கும் நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மற்றபடி இந்த பாடி அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா சோனியோட டிப்பிக்கலான ஒரு மற்ற A7S3 ஆல்ஃபா 1 மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக ஷார்ட்கட் பட்டன் 1-2 வச்சுருக்காங்க. உங்களால் டேரெக்டாக ஃபோட்டோஸ்லேருந்து வீடியோக்கோ இல்லை SNQ மோடுக்கோ ஈஸியாக மாற்றிக்கலாம். மெனுக்கு போய் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், அதை சொல்லமாக இருந்துட்டேன். இதில் சோனியில் புது மெனு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலி, தேங்க் காட். ஏன்னா இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கேமரா வாங்க போகிறேன் இல்லை சோனியில் வாங்க போகிறேன்னு சொன்னால் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வாங்க வேணாம், நீ ஒரு சின்ன கேமராவிலேருந்து கற்றுக்க, அதுக்கப்புறம் சோனிக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சோனியோட மெனு சிஸ்டம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ வந்திருக்க புது மெனு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸி டு யூஸாக இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாகவே இந்த மெனு சிஸ்டம் வந்து பழகிக்க முடியும். மற்றபடி போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் USB 3.2 Gen 2 கொடுத்துருக்காங்க. 10 GB ஸ்பீடில் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபுல் சைஸ் HDMI மைக்ரோஃபோன் ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக். வயர்லெஸ்ஸாக உங்களால் ஃபோட்டோஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி தான். இதில் NPFC 100 பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, இது A73லேருந்து சேம் பேட்ரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா புது பேட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இதை விட இன்னும் பேட்டரி லைஃப் வருது. அந்த பேட்ரி இந்த கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் அலாயில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வெதர் ப்ரூஃப்னு சொல்லலாம். ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா $2500 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ப்ரைஸிங் இன்னும் சொல்ல, பட் BNHல செக் பண்ணும்போது 1,86,000 போட்டிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு இந்த கேமரா வரும். ஸோ A7S3 பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ A7S3 வாங்கலாமா இல்லை A74 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது தப்பு. A7S3 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீடியோகிராஃபிக்கான கேமரா. அது வீடியோஸ் தான் மெஜாரிட்டி. எனக்கு 4K 120 fps கண்டிப்பாக வேணும். ஸோ எனக்கு வீடியோகிராஃபி வேணும், நான் ஒரு ஃபோட்டோவும் எடுப்பேன், நான் வெட்டிங் ஷூட் பண்ணுவேன், இல்லை ஸ்டுடியோ வச்சுருக்கேன்றவங்க A74க்கு தான் போய் ஆகணும். ஸோ A7S3யோட கேட்டகரி வேறு, A74ஓட கேட்டகரி வேறு. பட் இந்த A74க்கு மெயின் காம்படிஷனாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேனனோட R6. ஆக்சுவலாக கேனனோட R6க்கு போட்டியாக தான் இந்த கேமராவை கொண்டு வந்திருக்காங்க. R6 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2,15,000 இப்போ சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேமரா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாயிலேருந்து 2,15,000 தான் வரப்போகுது. ஸோ டைரக்ட் காம்படிஷனாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இது ரெண்டில் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபின்னு வரப்போ ரெண்டுத்துலேயும் ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. சோனியில் 33 மெகா பிக்சல், கேனனில் பார்த்தீங்கன்னா 21 மெகா பிக்சல். ஸோ மெகா பிக்சல்னு வரப்போ சோனியில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதோட கலர்ஸ்னு வரப்போ எனக்கு ஜென்ரலாகவே கேனனோட கலர்ஸ் பிடிக்கும். அந்த நேச்சுரலான ஸ்கின் டோன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோனியில் லைட்டாக சாஃப்டாக இருக்கும். பட் கலர்ஸ் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது ஃபோட்டோகிராஃபியில் ரெண்டுக்கும் எந்த குறையுமே இல்லை. மற்றபடி டைனாமிக் ரேஞ்சு, அந்த ஒயிட் பேலன்ஸ் எல்லாம், ISO எல்லாமே ஈக்குவலாக தான் கொடுத்துருப்பாங்க. வீடியோகிராஃபின்னு வர்றப்போ தான் கேனனில் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதுலேயும் 4K 60 fps உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஃபுல் ஃப்ரேமில். ஆனால் என்ன பிரச்சனைனா செம்ம ஹீட் ஆகும் 4K 60ல் ஷூட் பண்ணும்போது. அதோட கண்டினியூஸாக உங்களால் 30 நிமிஷம் தான் ஷூட் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஷூட் பண்ண முடியாது. இதே சோனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூவும் வராது, கண்டினியூஸாகவும் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோகிராஃபின்னு வர்றப்போ சோனிக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. அதோட லென்சஸ் அதையும் ரொம்பவே பார்த்தாகணும். ஏன்னா இந்த கேமராவில் எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தாலும் ஃபுல் அவுட்புட்டை எடுக்கணும்னா ஒரு நல்ல குவாலிட்டியான லென்சஸ் யூஸ் பண்ணால் தான் அது கிடைக்கும். சோனியில் பார்த்தீங்கன்னா மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சோனிலே G மாஸ்டர் லென்சஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான லென்சஸ் நல்லா இருக்கும். பட் அதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சிக்மா லென்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேமரன் மாதிரியான தேர்ட் பார்ட்டி அக்சசரிஸ் லென்சஸும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். சோனி வந்து அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பட் கெனான் சைடு பார்த்தீங்கன்னா அதில் RF மவுண்ட் இருக்குது. ஸோ உங்களால் RF லென்சஸ் தான் யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லைனா EF லென்சஸ் வந்து லென்ஸ் அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அப்படி பார்த்தாலும் கேனன் லென்சஸ் தான் யூஸ் பண்ண முடியும். கேனனோட RF லென்சஸ் வந்து ரொம்பவே சூப்பரான லென்ஸ் தான், தாறுமாறான லென்ஸு. பட் அட் த சேம் டைம் ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம், ரொம்பவே எக்ஸ்பென்சிவான லென்ஸ். நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு கேமரா வேணால் லென்ஸ் மட்டுமே 1.5 லட்ச ரூபாய்க்கு போட்டு வாங்க வேண்டிய வரும். தேர்ட் பார்ட்டி லென்சஸ்லாம் கேனன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த கேமரா சூட் ஆகும்னு முடிவு பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வருஷம் ஃபோன் மாற்றுற மாதிரி கேமராவை மாற்ற முடியாது. ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரே கேமரா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ
கேமராஸை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.